பேரோடு சொல்லுகிறேன், அது டிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தேசிய தலைவருடைய பேரை இன்று வரை தமிழ்நாட்டிலும் சர்வதேச உலகெங்குமிலே விற்கின்ற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானாக இருக்கட்டும், எங்களுடைய வலிகளை இதுவரை இவர்கள் விற்றுத்தான் குலைத்திருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், என்னுடைய தந்தை இதே தலைவனோடு நின்று போராடியதற்காக வைத்தியசாலையிலே காயப்பட்டிருக்கின்ற போது கடத்தப்பட்டு கண்கள் எல்லாம் தோண்டப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். சோ எங்களுக்கு எப்படி வலி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் பிறந்த நாட்கள்ல இருந்து வாழ்ந்த எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் விடுதலை என்கின்ற ஒரு விடயத்தை சீமான் போன்ற ஒரு சில அரசியல்வாதிகள் விற்று பிழைக்கின்ற போது எங்களுக்கு அது எவ்வளவு கவலையாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இழந்திருக்கிறோம், நாங்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறோம், புதைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறோம், சிதைக்கப்பட்டிருக்கிறோம், தமிழ் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியை சில பேர் சர்வதேசங்களிலும் தமிழ்நாட்டிலும் வித்து அரசியல் செய்கிறார்கள் என்ற போது எங்களுக்கு மிகவும் வலிக்கிறது. ஆனால் எனக்கு எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களை பிடிக்குவதற்கு ஒரே ஒரு காரணம், இன்றை வரை தமிழனின் வலியை வித்து அரசியலுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வரவில்லை. தமிழனுடைய வலியை வித்து, தமிழனுடைய வலியிலே ஏறி நின்று இன்று வரை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வரவில்லை.